இது பூ வச்சிருக்கு. இன்னும் எல்லாம் வந்து அப்படியே மொட்டு கட்டுறதுக்காண்டி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. பார்க்காத ட்ரை பண்ணாத ஒரு செடியை தான் போட போகிறேன். இப்போ ஸ்கூல்லலாம் வந்து அட்மிஷன் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்ரலில் வந்து லைட்டாக தான் வெயில் ஸ்டார்ட் ஆகும். ஜான்வரி போல் என்ன ஆகும் அப்படின்னா குளிர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 5.25 ரியால். இங்கே ஆமா செட் வந்து 60 ரியால் போட்டிருக்காங்க. இப்போ வின்டர்ன்றதுனால இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. எதுவுமே 75 தான். எல்லாமே நல்ல இதுவாக இருக்குது. 35 ரியாலுக்கு நல்ல ஒர்த்து தான். இதுவுமே 35 தான். இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள் நெக்லஸ்ஸு வெளியில் இது பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாப்க்கு முன்னாடியே இருக்குங்க ஆர்என்பி. அச்சோ இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது? இது என்னது? ரெயின்போவா? வாட்ஸ்அப் டியூட்னு எழுதியிருக்காங்க. டிஷர்ட்டு 2 வந்து 70 ரியால், 1 வாங்கினோன்னா 40 ரியால் இருக்குது. கீழெல்லாம் அதுக்கு மேட்சாக ஜீன் 50 ரியால்னு போட்டிருக்காங்க. மேலே ரியால் வருது. நிறைய கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 30 ரியால் வருது. மல்லிப்பூ வந்து 7 ரியால். இதுவும் லாலிபாப். இது வந்து சும்மா பன்னு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் எங்களோட டே எப்படி போகுது அப்படின்ற vlog தான் பார்க்க போகிறோம். இந்த டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா விசாகன் குட்டிக்கு வந்து கிளாஸ் பார்ட்டி. எதுக்காக கிளாஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கத்தாரில் வந்துட்டு கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே கத்தாரில் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார பார்த்துக்கணும். நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசாகன் குட்டி வந்து கிளாஸ் பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆயாச்சு. இதுதான் விசாகன் குட்டிக்கு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சது. என்ன பண்ணுவீங்க கிளாஸ் பார்ட்டியில்? ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா? சரி எப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லு வந்து. ஓகே கோ 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 கிளம்புங்க. இன்னைக்கு ஸ்கூலில் எல்லாருக்குமே வந்து கலர் ட்ரெஸ் சொல்லிட்டாங்க. ஸோ செம்ம ஹாப்பி விசாகன். எப்போம்மா காலையில் வீடியோ, எப்போம்மா நாங்கள் கிளம்புவோம் கிளாஸ் பார்ட்டி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸ்கூல் பஸ் வந்து வெளில வெயிட் பண்ணுது. அப்படியே பஸ் ஏற்றி விட்டு நம்ம வர வேண்டியது தான். டீஸ் எல்லாம் கிளாஸ் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க. நவலிக்கா ட்ரெஸ் பாருங்கள், ரெயின்போ ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. போங்க வாங்க. பாய். காலையிலே கார்டன் வந்து பார்த்தோன்னா வெண்டைக்காய் எல்லாமே நிறைய பூ வச்சுருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒன்றா பூத்துட்டு இருந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3-4 வந்து பூ வச்சுருக்கு. அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் எப்போ போட்டது நியர்பை 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து எல்லாம் காய் பிடிக்க போகுது. இன்னும் ஒரு 15-20 டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம கார்டன்லேயே வெண்டைக்காவை பறித்து பொரியல் செய்யலாம். அவரைக்காவுமே நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதோ இங்கெல்லாம் பாருங்கள் இது பூ வச்சுருக்கு. இன்னும் எல்லாம் வந்து அப்படியே மொட்டு கட்டுறதுக்காண்டி எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. நம்ம கார்டனில் நான் இது வரைக்கும் பார்க்காத ட்ரை பண்ணாத ஒரு செடியை தான் போட போகிறேன். இது என்ன விதை அப்படின்னா லெட்யூஸ் இருக்கு இல்லையா, அதோட விதையாம். இதை வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி ஓகே நம்ம கார்டனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட் வந்து எனக்கு கிடச்சிது. போட்டு பார்ப்போம் வருதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்குறதுக்கு நம்ம பெரிய கடுகு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி அழகாக இருக்குது. நான் வந்து இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் அப்படியே தூவி விட போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை தான் எந்தளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே கொஞ்சம் மழை சாரல் மாதிரி தூவிக்கலாம். இன்றைக்கி என் பையனுக்கு வந்து எதுக்காக கிளாஸ் பார்ட்டி அப்படின்னா இப்போ வந்து வின்டர் வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிளாஸ் பார்ட்டி. இப்போலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவு அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 22 லீவு, அதாவது வந்து நாளையிலேருந்தே லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எப்போ வரைக்கும் லீவுனா 7ஆம் தேதி வரைக்கும் லீவு. 8ஆம் தேதி தான் வந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த தடவை என் பையனுக்கு செம்ம ஜாலி. ஏன்னா வந்துட்டு சம்மர் பிரேக்கு 2.5 மாதம் என்ஜாய் பண்ணார் சாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நம்ம ஒரு மாதம் லீவ் போட்டாச்சு. அடுத்தது 4 நாள் நேஷ்னல் டேக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் வருது இல்லையா, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதை ஒட்டி அதுக்கப்புறம் இங்கே குளிரும் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக இந்த லீவு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். அடுத்து கிரேட் போயிடுவாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்கூலோட அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல்லலாம் வந்து அட்மிஷன் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு கிரேடுக்கு சேர்க்குறவங்க, கேஜி சேர்க்குறவங்க, சிப்ளிங்ஸ் கோட்டா இது எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸும் பே பண்ணணும், டேர்ம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. கத்தாரோட வெதர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மர் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெதர் கண்டிஷன் தாங்க இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வெயிலும் அடிக்கும், குளிரும் இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்கிற சீசனும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா காற்றடிக்கும். ஸோ 4 சீசனும் இருக்கும். பட் இங்கே வந்து
பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான் இருக்குது. நல்லா வெயில் அடிக்கும், இன்னொன்று குளிர் அடிக்குது, 2 மட்டும்தான். இந்த கிளைமேட் வந்து எப்படி இருக்கும், நம்ம எப்படி இங்கே இருப்போம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சம்மர் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் வரைக்கும் வரும். ஏப்ரலில் வந்து லைட்டாக தான் வெயில் ஸ்டார்ட் ஆகும், மேலேயே கொஞ்சமாக தான் இருக்குங்க. பட் ஜூலைலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் வந்து ஊருக்கு போயிடுவோம், இந்தியாவுக்கு போயிடுவோம். ஸோ இந்தியாவில் வெதர் வந்து நல்லாயிருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் கோயில் திருவிழா அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஊருக்குள்ளே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். செப்டம்பரில் தான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மந்த் எல்லாமே நல்லாயிருக்கும். டிசம்பர் மந்த்து ஓகே தான், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதம். ஸோ இந்த 4 மாதமும் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கத்தாரில். ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜான்வரி போல் என்னாகும் அப்படின்னா குளிர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இங்கே வந்து வெயில்னாலும் சரி குளிர்னாலும் சரி நம்மளுக்கு வந்து 2 ஸ்டேஜ்லேயுமே என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்கும். வெயிலாக இருக்குது அப்படின்னா குட்டீஸை வந்துட்டு நம்ம மால்க்கெல்லாம் கூப்பிட்டு போகலாம் செய்யலாம். அவுட்டோர் ப்ளே ஏரியாவில் வந்து விளையாட வைக்க முடியாது. இதே நம்ம குளிர் டைம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸு, பலூன் ஃபெஸ்டிவல், கைட் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் வந்துட்டு மாலில் ஷோஸ் அது மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இது பண்ணலாம், ரொம்ப இதுவாக தெரியாது. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இங்கே கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் கூட ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன் கத்தார் வந்தப்போ, என் பையன் பிறந்தப்பெல்லாம் நினச்சேன் எப்படி வந்து இங்கே அடாப்ட் ஆக போகிறானோ இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்க வந்து சட்டுனே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ நியர்பை ஒரு 2 மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, எப்படி வெதர் இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுறாங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் கத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்பை 9 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1.5 மாதத்துலேயே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 9 வருஷம் முடிஞ்சு இப்போ 10வது வருஷத்தில் வந்துட்டு நம்ம காலடி வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கத்தாரோட கிளைமேட் எல்லாமே வந்துட்டு நம்ம ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதமும் வந்து கொஞ்சம் குளிர் வந்து நல்லா இருக்குங்க. மார்ச் போல் வந்துட்டு உங்களுக்கு குளிருமே கம்மி ஆகிடும். ஏப்ரல்லேருந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து கத்தாரோட கிளைமேட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில்னாலும் சரி குளிர்னாலும் சரி 2 கிளைமேட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வெயில் வந்து இங்கே பயங்கரமாக தாங்க இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளார எல்லாமே ஏசி தான். நம்ம வெளியில் போகிறோம், மாலு, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸு, வெளியில் இருக்க இடம் எல்லாமே வந்துட்டு ஏசி தான். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது. என்னென்னா அவுட்டோர் ப்ளே மட்டும் நம்ம விளையாட வைக்க முடியாது. இப்போ அதுக்கும் ஆல்டர்னேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஏர் கண்டிஷன்டு வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிற ட்ராக் எல்லாமே வந்துட்டு கத்தாரில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் டைமில். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட ஆவி பறக்க இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சாச்சு. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா இந்த வின்டர் டைமில் சூடாக சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிச்சுட்டு அடுத்து வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அன்சர் கேலரி தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன வாங்க போகிறோன்னா உப்பு வாங்குறதுக்காண்டி இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அந்த ஹிமாலயா சால்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரேட்டு கம்மியாக பார்த்தோம். சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு இந்த உப்பு வந்து வாங்கிறதுக்காக தாங்க வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.25 ரியால் இங்கே. பட் மீதி ஷாப்பில் வந்துட்டு ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகிற வழி தான், அதனால் சரி வாங்கலான்ட்டு இது எப்படியும் ஒரு 2-3 பேக்கெட் வாங்கிடுவேன். வாங்கினோன்னா எப்படியும் ஒரு 5-6 மாதம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வேறு என்ன வாங்கலான்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். வாங்க வந்ததுனோ உப்பு வாங்குதான், ஆனால் இருந்தாலும் எல்லா செக்ஷனும் ரவுண்ட் அடித்தா தான் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. தூள் உப்பு பார்த்திங்கன்னா 7.25 ரியால் வருது. நாங்கள் கல் உப்பே வந்து 4 பேக்கெட் போதும் அப்படி சொல்லி எடுத்தாச்சு. தூள் உப்பு ஆல்ரெடி வாங்கினது இருக்குது, அதனால் எடுக்கலை. இப்போ அன்சர் கேலரியில் என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வின்டர் ஆஃபர்னு போட்டிருக்காங்க. ஹேர் ட்ரையர் வந்து 25 ரியால் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிம்மர் 75. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே மேலே வந்து கட்டி விட்டுருப்பாங்க. இப்போ மேலே போய் பார்ப்போம், மேலே இன்னும் என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். வின்டர் வியரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லேடிஸ் வின்டர் ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா 79 இருக்கிறது இப்போ 55க்கு வந்து போட்டிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே ஆஃபர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 79, பட் இப்போ வந்து 55 ரியால் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு 35 ரியால் வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் யாராவது வின்டர் ஜாக்கெட் பிளான் பண்ணிங்கன்னா பாருங்கள் இங்கே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. லேடிஸ் பைஜாமா செட் வந்து 60 ரியால் போட்டிருக்காங்க. இப்போ வின்டர்ன்றதுனால இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி
கொஞ்சம் நம்ம குளிர் தாங்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், ஃபுல் ஹேண்டு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியலு. பேண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லா புஸ் புஸ்ஸுன்னு இருக்குது. இதில் இது வந்து பிங்க் கலரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வந்து 85 ரியாலு ஆஃபர் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ குட்டியாக என்ன திங்ஸ் வைக்கிறது தான் தெரியல. எங்கள் அச்சு பாப்பாவெல்லாம் வச்சுட்டு பெரிய ஹேண்ட்பேக் வச்சுருந்தா தான் சரி வரும். இதில் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு டைப்பரை வச்சாலே சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஹேண்ட்பேக்கில் வந்து 79 ரியாலாங்க. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. எவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதிலே கலர்ஸாக இருக்குது கீழே எல்லாம். இப்படி ஷூ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க 35 ரியாலு. நல்லா இருக்குது. ஷூஸு, ஸ்லிப்பர்ஸுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வச்சுருக்காங்க பாருங்கள். நியூ அரைவல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு. இந்த மாதிரி செப்பல் பார்க்கலான்னு பார்த்தவங்க, ஆல்ரெடி வச்சுருந்த செப்பல் வந்து தொலைச்சிட்டா, எங்கே போட்டானே தெரியல. பார்த்தா ஆனால் இதெல்லாம் வந்து 19 ரியால் வருது. 19 ரியால் ஜாஸ்தி தான். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10 ரியால் தான். மேக்ஸு கீழே இருக்கும் இல்லையா ஷூ ஷாப்பு, அதில் எடுத்திருந்தோம். எல்லாமே 19, 23 அந்த மாதிரி தான் வருது. இதுக்கெல்லாம் ஆஃபர் இல்லை போல். இதெல்லாம் வந்து பீச்சுக்கு போடுற மாதிரி ஷூங்க. இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் 10 ரியால் தான். நம்ம வந்து பீச் போனோன்னா நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகாது. நாங்கள் இது மாதிரி வச்சுருக்கோம். பட் வந்து இந்த மாதிரி கீழே க்ரிப்போடு இருக்காது. பட் இது க்ரிப்போடு இருக்குது. நாங்கள் வந்து 7 ரியாலுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் இது குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. கேஸ் எல்லாம் நல்ல ஆஃபரில் இருக்குங்க. நியர்பை வந்து ஒரு 30 ரியால் கிட்ட ஆஃபர் வருது. 199 இருக்கிறது வந்துட்டு இப்போ 165 தான். ஸோ பரவாயில்ல, நல்ல ஆஃபர் தான். நிறைய ஷூட்கேஸ் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யாராவது இது மாதிரி ட்ராவல் ட்ராலி எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஜென்ஸ்க்கான வின்டர் வியர். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 75 ரியால் வருது. நல்ல வின்டர் ஜாக்கெட் வந்து நல்லா தாங்குகிற அளவுக்கு நல்ல மொத்தமாக இருக்குங்க. இதுவுமே 75 தான். எல்லாமே நல்ல இதுவாக இருக்குது. இந்த மாதிரி போட்டால் தான் இதுக்கு மேலே குளிர் நல்லா வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லா தாங்கும். இது எல்லாமே 75 தான். பேபி இது ஃபுல்லாகவுமே செட்டு வந்துட்டு 35 ரியால் தான். நல்லாயிருக்கு. நியர்பை வந்து ஃபுல் கவர் இருக்குது, தொப்பி இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு பிப்பு, கை கவர் பண்ணுறது. இந்த செட்டும் ஒன்று ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சட்டை பேண்ட்டு மாதிரி இருக்குது. 35 ரியாலுக்கு நல்ல ஒர்த்து தான். நார்மலாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு 80 ரியால் 70 ரியால் அப்படி வரும். இப்போ ஆஃபர்னால இப்படி போட்டிருக்காங்க போல். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் செட்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இருக்குது. இதுவுமே 35 தான். 35க்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லும். வந்து குட்டீஸ்க்கான வின்டர் ஜாக்கெட்டு. இது வந்து 45 ரியால் போட்டிருக்காங்க. என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள். பர்பிள் கலர்லலாம் இருக்குது. எல்லாமே ஃபுல் ஹேண்டு ஸ்வெட்டர் டைப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வின்டருக்கு அப்படி போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குட்டீஸ்க்கான டேபுங்க, மினி டேபு அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 479 ரியால் வருது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இது வந்து 219 ரியாலு. இது வந்து 629. தோப்பா மண்டை இதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல் செட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே அன்சர் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் நம்ம கிராண்டாக போடணும் செய்யணும் அப்படின்னா வச்சுருப்பாங்க. இந்த கம்மல் பாருங்கள் எவ்வளோ பெருசு, செம்ம ஹெவியாக இருக்குல்ல. இந்த ரேட் எவ்வளோன்னு தெரியல. இதெல்லாம் ஒரே செட்டு போலங்க. இந்த கம்மல், இது நெத்தி சுட்டியா இல்லை உள் செட்டான்னு தெரியல. இது அதுக்கப்புறம் இந்த செட்டு இதோட சேர்த்து வந்து 400 ரியால் வருது. இதுவும் நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. 229 வருது. சோக்கரு எல்லாம் சேர்த்து ஃபுல் செட்டு போல். இது சேர்த்து ஒரு செட் இருக்குது. இது பாருங்களேன் எவ்வளோ பெருசு ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள் நெக்லஸ்ஸு வெளியில் இது பாருங்கள். இது வேறு மாதிரி இருக்குது. நெத்திச்சட்டி, கம்மல், இது கையில் போட்டுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரிங்கெல்லாம் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 369 ரியால் வருது.
நல்லா கிராண்டாக பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம் போல். நல்லா பெருசாக ஹெவியாக இருக்குது எல்லாம். ஆனால் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 400 ரியால் அப்படி தான் இருக்குது. அந்த ஒன்று தான் கம்மியாக இருந்தது 229. மீடியெல்லாம் 400 மேலே. அது வந்துட்டு 700 போட்டிருக்காங்க. ஹேர்லேயே வந்து பின்னாடி ஒட்டிக்கிற மாதிரி இந்த தோப்ப முடியெல்லாம் தனியாகவும் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக பின்னியே வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ரேட்டுன்னு பார்ப்போம். 26 ரியாலாங்க. எவ்வளோ நீளம் முடி. வின்டர் வந்தாலே சைடில் ஃபுல்லாக வந்துட்டு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து பூ வச்சுருப்பாங்க. அன்சர் கேலரியில் ஷாப்பிங் முடிச்சுட்டு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் தாங்க வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வழியில் பார்த்திங்கன்னா R&B புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே வந்து சேல் வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 50% வரைக்கும் ஆஃபர் சேலு. நானுமே போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் சரி அங்கே போயிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கும் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்கிறத போட்டிருந்தாங்க. சரி பார்ப்போம், உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. R&B ட்ரெஸ் வந்து 17 ரியாலில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி நல்லா ஜிகுன்னு அழகாக இருக்குது. மெயினாக R&Bயில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்போ நல்லாவே சீப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து 17 ரியால் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு யூனிகார்ன் ட்ரெஸ், இதுவும் அழகாக இருக்குது. இது வந்து 0 to 6 months. ஸோ இதில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். 2 years வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். அச்சோ, இந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது? இது என்னது? ரெயின்போவா? நல்லா இருக்கா? எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து அச்சோ எனக்கா இது அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்தோன்னே இவங்க ஒரு ஷாப்பிங்கை போட்டுருவாங்க. என்னாச்சு உங்களுக்கா? அது உங்ககிட்ட எத்தனை வின்டர் ஜாக்கெட் இருக்குது தெரியுமா? 10க்கு மேலே வச்சுருக்கேன். நீನು போது வச்சுருங்க கூட. அம்மாட்ட கூட நான் வச்சிட்றேன். இது ஃப்ராக் வச்சுருக்காங்க. இது வந்து 40 ரியாலுங்க. பட் ஆனால் ஃபுல்லாக வந்து ப்ளெயினாக கொடுத்துட்டாங்க. நடுவில் இந்த ஒரு பெல்ட்டு மட்டும்தான் வந்துட்டு செப்ரேஷன் இருக்குது. இது வந்து ஒரு யூனிகார்ன் டாப்பு 35 ரியால் போட்டிருக்காங்க. குட்டீஸ்க்கு வந்து டிஷர்ட் வந்து ஒன்று வந்து 17 ரியாலுங்க. 2 வாங்கினோன்னா 30 ரியாலு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸு கலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. விசாகன் குட்டிக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே அவனோட பர்த்டே வர்றப்போ பெருசாக வந்துட்டு கலெக்ஷனும் இருக்க மாட்டேங்குது, ஆஃபர்ஸும் இருக்க மாட்டேங்குது. சரி இப்போ எடுத்து வச்சிடலான்ட்டு ஒரு பிளானு பார்ப்போம். எல்லோ கலர். ஸோ ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்று வாங்கினா 17, 2 வாங்கினா 30 ரியால் ஆஃபர். பட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இது நல்லாயிருக்கு. இது ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இது ஒன்று எடுக்கலாம். கலரில் வந்து விசாகன் குட்டிக்கு டிஷர்ட் இல்லை. சரி இது மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல? கேம் எல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு மாதிரி இருக்குது. வாட்ஸ்அப் டியூட்னு எழுதியிருக்காங்க. விசாகன் அடிக்கடி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப இது சொல்லுவான், வாட்ஸ்அப் டியூட் அப்படின்னும். இது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்லாயிருக்கு. மொத்தம் 4 டிஷர்ட் எடுத்துகிட்டோன்னா வந்துட்டு 60 ரியால் தான். ஓகே தான். டைப்லேயே வந்து டிஷர்ட்டு 2 வந்து 70 ரியாலு, 1 வாங்கினோன்னா 40 ரியால். ஸோ நம்மளுக்கு வந்து 10 ரியால் கிட்ட சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். குளிருக்கு வந்து தாங்குகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு. ஃபுல் ஹேண்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஸ்ட்ரோனட் தீமில் வந்து போட்டிருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. கலெக்ஷன்ஸ் வைஸும் நல்லாயிருக்கு. நல்லா பிரைட் கலர்ஸும் இருக்குது, லைட் கலர்ஸும் இருக்குது. சைடும் நிறைய டிஷர்ட்ஸ் இருக்குது. கீழெல்லாம் அதுக்கு மேட்சாக ஜீன்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஜர்க்கின் வந்து 60 ரியால் போட்டிருக்காங்க. பட் நல்லா மொத்தமாக இருக்குங்க. அங்கே வந்து 75 பார்த்து இது. பட் இங்கே 60 தான் போட்டிருக்காங்க. ஆஃபர் இல்லை அதனால போல். பெரிய குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 40 ரியால் போட்டிருக்காங்க. ரேட் பார்த்திங்க அப்படின்னா 55 ரியால் வருது. ஆனால் பிளாக்கு அழகாக இருக்குது. ஸ்டார் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து 40 ரியால் வருது. ஸோ ஒன்று ஒரு ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல குளிருக்கு தாங்கும். வெளியெல்லாம் நம்ம பார்க்குக்கெல்லாம் போட்டு போனோன்னா இந்த மாதிரி போட்டுவிட்டு லைட்டாக ஒரு ஸ்வெட்டர் போட்டால் கூட போதும். இதில் வந்து 0 to 6 3 years வரைக்கும் இருக்குங்க. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 35 ரியால் வருது. இந்த டாப்ஸ் எல்லாமே நல்லா ரெயின்போ தீமில் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. யூனிகார்ன் இது.
இந்த டிஷர்ட் அழகாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இருக்குது பாருங்கள், பனியன் கிளாத் மாதிரி. ஒரு சில டைம் குட்டீஸ் வந்து ஜர்க்கின் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ லைட்டான குளிர் அப்போ நம்ம இப்படி கூட போட்டு விளையாட விட்டுக்கலாம். 35 ரியல் தான் வருது இது. இதுக்கு மேட்சாக பேண்ட் வந்துட்டு அதே கலர்லேயே இருக்குது, 50 ரியல் வருது இது. ப்ளூ கலரில் வச்சுருக்கலைங்க அதே மாதிரி டாப் இது. இது வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, 50 ரியாலாக இது எல்லாமே. இப்போ வந்து இதோட ரேட் வந்து 95 ரியாலு, பட் 50 ரியால்னு போட்டிருக்காங்க மேலே பாருங்க. 95 ரியாலு, இப்போ வந்துட்டு 50 ரியாலா. ஸோ 47% வந்து ஆஃபராக. பட் எனக்கு இந்த கலெக்ஷன் அந்தளவுக்கு பிடிக்கல, பட் இது நல்லாயிருக்கு. இந்த ஒயிட்டு அதுக்கு முன்னாடி காமிச்சா இல்லையா, அந்த கலரும் நல்லாயிருக்கு. இதில் வந்து 50 ரியால் தான். இந்த பைஜாமா பேண்ட் எல்லாமே வந்து 35 ரியால் போட்டிருக்காங்க. வின்டர் ஜாக்கெட் எல்லாமே வந்துட்டு 95 ரியால் வருது. இந்த சைட் பார்த்திங்கன்னா 75 ரியால் வருது. இதெல்லாம் ரொம்ப குட்டீஸ்க்காக வின்டர் ஜாக்கெட். இது ஜிக்கு ட்ரெஸ் எல்லாம் 50 ரியால் தாங்க, அழகாக இருக்குல்ல. இதுவுமே 50 ரியால் தான் போட்டிருக்காங்க. டாப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரியால் வருது. அதோட இந்த டாப்பும் இன்னும் சூப்பராக இருக்குது. இதுவுமே 50 ரியால் தான். இது எல்லாமே 50 ரியால் தான். இப்போ ஆஃபரில் 80 ரியால் முன்னாடி, இப்போ 50 ரியால் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. கூட 50 ரியால் தாங்க, நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது இது. இதுவும் 50 ரியால் தான் சொன்னாங்க. அதே இதிலே வந்துட்டு இது பிளாக் கலரும் நல்லாயிருக்கு. கூட நான் வந்து R&Bயில் தாங்க எடுத்திருந்தேன், பர்த்டே அப்போ எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த டாப் தான் இது. ஸோ இதுவுமே வந்து 40 ரியாலோ 50 ரியால் அந்த நியர்பை தான் வந்துருந்துச்சு. ஸோ இப்போயுமே வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க. செப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு 30 ரியால் வந்து இப்போ வந்திருக்கு. 50 ரியால் முன்னாடி, இப்போ 30 ரியால் 40% ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. ஆச்சு பாப்பாவுக்கும் ஒரு செப்பல் வந்து எடுத்திருக்கோம் இங்கே. நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க. இது ஒன்று வந்து 17 ரியாலு. கீ செயின், இது ஹேண்ட்பேக் கிடையாது, கீ செயின். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போகிறோம். விசாகன் குட்டிக்கு ட்ரெஸ்ஸு, அச்சு பாப்பாவுக்கு செப்பலும் வாங்கியாச்சு. நம்ம ஊர் கொடுவாக்கத்திலாம் விற்கிறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ரியால் வருது. நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கையாலே தேங்காய் துருவோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 4 ரியால். பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க துருவறதுக்கு, அந்தளவுக்கு ஈஸியெலாம் கிடையாது, ஹார்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா, உட்காந்து துருவோம்ல, அதுதான் பெட்ரு. செம்ம பெரிய கரண்டி, நல்ல பெரிய பெரிய சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் போல். அதுக்கப்புறம் இங்கே நிறைய வானல், இரும்பு ஐட்டம்ஸ் இது எல்லாமே விற்கும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல். ஆனால் 58 ரியல் போட்டிருக்காங்க. சரியான வெயிட்டுங்க, செம்ம வெயிட். இது ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஜிலேபி கேட்டிருக்கேன், 1/4 கிலோ கேட்டிருக்கேன். அடுத்து வெஜ் சமோசா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்ததே இந்த பானிபூரி எடுக்கிறதுக்கு தாங்க. சரி ஓகே, இது ஒரு 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பானிபூரி வந்து 7 ரியால் தான். அதோடு இதில் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த பானிபூரிக்கான பானிபூரிக்கான மசாலா வந்து கொடுத்துருப்பாங்க. சரின்ட்டு இது 2 எடுத்தாச்சு. இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கேருந்து போட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியா ஃப்ளாக் போட்டிருக்காங்க. இது வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்லேருந்தே வருது. இது எல்லாமே செவந்திப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து கிலோ வந்து 42 ரியல் வருது. நம்ம ஊர் காசுக்கெல்லாம் வந்து 900 ருபீஸ் வருது கிலோ. பட் அழகாக இருக்குது. 16 ரியல் தான் இது. பட் 16 ரியலுக்கு இது கண்டிப்பாக நல்லா ஒர்த்து தாங்க. நல்லா கட்டி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் இது மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 மீட்டர் குண்டுமல்லிப்பூ வந்து 7 ரியால் விற்கிது. குடிலாம் வச்சுருக்காங்கங்க, அழகாக இருக்குது. அந்த டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. விசாகன் குட்டி ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க. என்ன நம்ம பண்ண ஸ்கூல்ல? நாங்கள் கிளாஸ் பார்ட்டி பண்ணோம். அதுதான் நான் இப்போ என்ன வாங்கணும்னு பார்த்து நேம் ரீட் பண்ண போகிறேன். பிஸ்தா குக்கீஸ், அதோட பேர் வந்து ரிலிஷ். இதுவும் இன்னொரு ரிலிஷு. அப்புறம் இதோட பேர் வந்து ஆரியோ ஃப்ரீஸ். அப்புறம் இது
ஆஸ்மோ. இது ஜெல்லி. இது வந்து லாலிபாப். இது லாலிபாப். இது லாலிபாப். இது வந்து சும்மா பன்னு. இது இது ரெண்டு சாக்லேட்டு. அந்த அது வந்து என்னது கம்மி பிஸ்கெட்ஸா? கம்மி பேர் சாஃப்டாக இருக்கும். ஜாலி தான். என்ன பண்ணீங்க கிளாஸ் பார்ட்டிக்கு? கிளாஸ் பார்ட்டிக்கு நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஒருத்தவங்க ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். 25 பேர் வந்தாங்க. அப்படியா? எல்லாரும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அப்படியே உட்காந்து பண்ணீங்களா இல்லை எல்லாம் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டீங்களா? ஸ்கொயராக உட்காந்துருந்தோம். ஸ்கொயராக உட்காந்து எல்லாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களோ எல்லாருக்கும் மேம் கொடுத்தாங்களா? கேரமல் பாப்கார்ன் நல்லா இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்களா? விசாகனோட ஃப்ரெண்டு கேட்டாங்க. அப்படியா? எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்களே? ஜாலி தான் போ. இதுக்கு மேலே லீவு தான் உனக்கு. என்ஜாய் பண்ணு. எனக்கு இதுக்கு மேலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது இல்லை? அடுத்து எக்ஸாம் வருது மகனே, அதுக்கும் படிக்கணும் சரியா? இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.